வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. என் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமில்ல, டாக்டர் சாய் எஸ்கே சேனல். இந்த சேனலில் நான் வந்துட்டு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஏன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சேனலுக்குள்ளே போகாமே நீங்கள் இந்த இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? அதனால நான் வந்து சொல்கிறது, ஃபேமிலி ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் பற்றி நிறைய வந்து பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சித்த சாங்ஸ் வந்துட்டு வந்துட்டு அது விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சினிமா சாங்ஸ் வந்துட்டு வந்து வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவோஷனல் மூவிஸு மூவிஸ் வந்து அந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா, காடுடைய அந்த செய்கைகள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் ஃபீல் பண்ண விஷயங்கள், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அதே மாதிரி சில அந்த டைரக்டர்ஸ் வந்துட்டு இந்த டைரக்டருடைய பார்வையில் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நமக்கு நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய வந்துட்டு சில மூவிஸ் வந்துட்டு இருக்குது. என்ன அந்த மாதிரி விஷயங்கள் சிலது சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து ஃபுட் மெடிசன் சொல்லியிருக்கேன், ஹெர்பல் மெடிசன் சொல்லியிருக்கேன், ப்ரானிக் ஹீலிங் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து மெய்ஞான தத்துவ விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். மெய்ஞான தத்துவ விளக்கங்கள்னால், மெய்ஞானம் அப்படிங்கிறது இது என்ன, சித்தர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, மெய்ஞான விளக்கங்கள் அது, சரிங்களா? அது சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி சித்தர் வந்து யோகா பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மணி வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதை வந்து ஈர்க்கிறது, அந்த மாதிரி சில விஷயம் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து வள்ளுவர் வாக்கு அப்படின்ட்டு வள்ளுவர் வந்துட்டு சொன்ன விஷயம் சில விஷயம் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு செல்ஃப் பூஸ்டப் வந்துட்டு நமக்கு வந்து சோல் வந்து பூஸ்டப் ஆகிற மாதிரி சோல் வந்துட்டு பூஸ்டப் பண்ணுற விஷயங்கள் சொல்கிறது ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற டைட்டிலில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீக சார்ந்த நமக்கு வந்துட்டு சில டவுட்ஸ் வந்துட்டு வந்து நமக்கு அது வந்து வருதுன்னா, அந்த டவுட்ஸுக்கான விளக்கங்கள் நான் ஃபீல் பண்ண விஷயங்கள், சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே சித்தா மெடிசன் வந்துட்டு ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எந்தெந்த மாதிரி மெடிசன் வந்து தராங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ப்ரானிக் கிளீனிக் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அக்குபஞ்சர் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து சில்ட்ரனுடைய சைக்காலஜி சொல்லியிருக்கேன். பாபாவுடைய வந்து மிராக்கிள்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து தியானம் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். தியானம் வந்துட்டு நான் வந்துட்டு அது சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதில். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தியானம் பண்ணதுனால என்னது எனக்கு கிடைத்த நன்மைகள் வந்து நான் வந்து இந்த பதிவுகளில் சொல்லிக்கிற விஷயங்கள் எல்லாமே, சரிங்களா? இது இதை சார்ந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வந்துட்டு வந்து விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். நன்றி.